கேட்க எனக்கு வந்து சொல்கிறது சங்கடமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஆக்சுவலாக யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக இருப்பாங்க. பர்சனலாகவும் போய் இண்டிவிஜுவலாக யாரையும் சொல்ல மாட்டேன். பட் டாஸ்க்குன்னு வரனால நான் வந்து நீங்கள் இதெல்லாம் பேசுறது கேட்கும்போது எனக்கு உள்ள சங்கடமாக இருக்குது. நான் எதாவது சொல்கிறேன்னா ஃபேஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, இதெல்லாம் நான் ஹெவியை செலக்ட் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினாலிட்டி நான் எதுவுமே பார்க்கல. அவங்க வந்து கேமராக்காவோ எல்லாத்துக்காகவுமே நடிக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா பட் பப்ளிக் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்டிங்கை கூட நேச்சுரலாக இருக்க தான் விரும்புவாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு நாள் கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்கு கூட அவங்கள்ட்ட ஒரு நேச்சுரல் ஒரு ஹானஸ்ட் வேணும். பட் எல்லாமே வந்து பர்பஸ்ஃபுல்லாக வேறு மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி அதை நல்லா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறேன். மிரர் மாதிரி சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கே சொல்லிட்டீங்க. ரம்யா சொல்கிறேன். ஏன்னா நேற்றுலாம் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அந்த மாதிரி கைண்டாக அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு இந்த லக்ஸுரி